திஸ் இஸ் வெங்கட் வெங்கஃபின்.com. இந்த நம்பரை வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக கால் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து யாருமே ஸ்பான்சர் எல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு. ஐ ஹாவ் அனதர் எஃபர்ட் வெரின் என்னதான் நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் கன்சல்டிங் பண்ணோம், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் ஐ பிலீவ் இன் கிரியேட்டிங் ஜாப்ஸ். ஸோ எந்த ஸ்டார்ட் அப்லாம் ஜாப்ஸ் ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் வந்துட்டு புது ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எஃபோர்ட் ஆரம்பிச்சிருக்கேன். So in my new website called venkatjobs.com, because basically I also do recruiting, I feature startups. ஸோ இன்னைக்கு ஃபீச்சர் பண்ணுற ஸ்டார்ட் அப் வந்துட்டு ஜீரோ பே. ஜீரோ பே என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்கலி இட்ஸ் அ ஹெல்த் கேர் பேமெண்ட் கம்பெனி. ஹெல்த் கேர் பேமெண்ட்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்கலி ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நீங்கள் ஆப்பில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணணுன்னா, அவங்க பார்ட்னர் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அப் டு 5 lakhs வரைக்கும் அவங்க லோன் கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, இது லோன் ஆப் மாதிரி தான். பட் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு, அதாவது அவங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்துட்டு லோன் எடுத்துக்கலாம் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் 3 மாதத்துக்கோ 9 மாதத்துலையோ 12 மாதத்துலையோ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பே பண்ணுறீங்க. ஸோ பேசிக்கலி இது வேற ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பர்சனல் லோன் ஆப் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஹெல்த் கேர். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல்லாம் ஆல்ரெடி இருக்கு அக்ராஸ் த வேர்ல்டு இருக்குது. முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. ஸோ திஸ் இஸ் தியர் அஃபீஷியல் வெப்சைட். லான்ச் பண்ணது வந்து ஃபவுண்டர்ஸ் ஆர் அஸ்னேர் குரோவர் அண்ட் அசீம் கவ்ரி. ஓகே. So they have partnered with Mukut Finvest to launch this startup. So if you are understanding the basic business model of this startup, வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வைங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி வைங்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறையா லே ஆஃப் நடக்குது. அந்த லே ஆஃப் நடக்கிற டைம் அப்போவாது டக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஜாப்புக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்துருச்சுன்னா மறுபடியும் ஹெல்த் இன்சூரன்ஸே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் ஒரு இவ்வளோ பாப்புலேட்டட் கண்ட்ரியில் 140 கோடியில் கண்டிப்பாக இருப்பாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து அவசரமாக சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான கையில் காசு இருக்காது, சேமிப்பும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸை லான்ச் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் யூஎஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு 30-40 வருஷமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் லாஸ்ட் 20 years இருக்குது. பெரிய கார்பரேட்டாக இருக்கும். அதில் ஒரு 500-600 பேர் வேலை செய்வாங்க. வேறின் அவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வைக்காமல் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி அந்த சர்ஜரிக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருக்காது. ஸோ இந்த மாதிரி லோன் கொடுப்பாங்க. லோனை வந்து மாதம் மாதம் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட கட்டிக்க வேண்டியது தான் இன்ஸ்டால்மெண்ட்டில். மறுபடியும் நான் சொல்கிறேன், யாருமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறதில்ல. இதில் நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா எங்கிட்ட கால் பண்ணி கேட்காதீங்க. எதுவுமே ப்ரொமோட் பண்ணுறது என்னோட நோக்கம் கிடையாது. என்னுடைய நோக்கம் என்னென்னா, எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி சர்விங் த ஹெல்த் கேர் செக்டார். ஏன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கேப் அது? ஏர்னிங்கும், அதாவது சேவிங்ஸும் இல்லாமல் திடீர்னு ஒரு சர்ஜரி தேவைப்படும், ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க வந்துட்டு ஒரு பர்சனல் லோனை வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட மாதம் மாதம் நம்ம வட்டி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பிஸ்னஸ் மாடல் நல்ல பிஸ்னஸ் மாடல் தான். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நல்ல ஒரு கார்பரேட் செக்டாரில் இருக்கவங்களே, ஒரு ஐடி ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறவங்களே இக்னோரண்ட்டாக தான் இருக்கிறாங்க. நம்ம கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, நம்ம தேவையில்லை எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர்னு சொல்லிட்டு. திடீர்னு வேலையும் இல்லாமல் போய் ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்லாமல் இருந்தால் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களெல்லாம் கேட்டர் பண்ணுற செக்மெண்ட் தான் இது. ஒன்ஸ் அகெயின், பிகாஸ் தமிழில் வீடியோ பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, என்கிட்ட கன்சல்டிங் பண்ணணும், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் பிளானிங், ரிட்டைர்மெண்ட் பிளானிங்னா மாத்திரம் கால் பண்ணுங்கள். இந்த ஜீரோ பே இதெல்லாம் வந்துட்டு நோபடி பேஸ் மீ ஆர் வாட் எவர் இட் இஸ். எப்படிலாம் பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஹெல்த் கேர் செக்டார் இஸ் கெட்டிங் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும். ஒரு சர்ஜரிக்கு கையில் காசு இல்லாமல் ஒரு ஆப்பில் வந்துட்டு போய் லோன் வாங்குற அளவுக்கு வருங்கிற சூழ்நிலை வரும். உங்களுக்கு தெரியுது, இந்த பிஸ்னஸை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஐம் ரீஇட்டரேட்டிங், இப்போவாது ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் வாங்கி வச்சுக்கோங்க. தட் இஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.